சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வாசிக்கின்றோம். இவைகள் பிரகாசமாகவும் வெளிச்சமாகவும் இருந்தது என்பது இதன் பொருள். அவர்கள் அவரிடம் வருவதற்கு முன்பு அவர்களின் முகங்கள் பயத்தாலும் பாவத்தாலும் அவமானத்தாலும் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு பாவமான எண்ணமும் சொல்லும் ஒவ்வொருவரின் பாவமும் நம்முடைய முகத்தில் ஒரு அசிங்கமான மற்றும் அவமானகரமான அடையாளத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் அதை ஆரம்பத்தில் பார்க்க முடியாது, ஆனால் பின்னர் அதுதான் வெளிப்படும். இங்கே தேவன் சொல்கிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தது. அவர்கள் யார்? அவர்கள் ஒரு காலத்தில் வெட்கக்கேடான மற்றும் அசிங்கமான முகங்களை கொண்டிருந்தவர்கள். அங்கு நீங்கள் பாவத்தின் இருளை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. ஆனால் இப்போது அவரை பார்த்ததும் அவர்களின் முகம் பிரகாசிக்கிறது. அவை பிரகாசமாக மாறியது. அவர்கள் முகத்தில் ஒரு புதிய பரலோக அழகு வந்தது. தேவன் தரும் இந்த அழகு சோப்பு, பவுடர், கிரீம் அல்லது பொன் மற்றும் வெள்ளி நகைகளை அணிவதால் வராது. சிலர் எவ்வளவு மதியினர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் அழகாக மாறலாம் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் இந்த வழியில் அவர்கள் அசிங்கமாகவே மாறுகிறார்கள். நம் பயங்கள் நீங்கி விசுவாசத்தால் சோதனைகளை நாம் கடந்து வரும்போதுதான் தேவ மகிமையால் பிரகாசிக்கும் முகங்களை பெற முடியும். முணுமுணுப்பு, அழுகை, சோகம் நிறைந்த முகங்களுடன் தாவீதினிடத்தில் வந்த ஜனங்கள் இப்போது அதுலாம் என்ற இருண்ட குகையில் தாவீதின் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். இதனால் அவர்களும் கர்த்தரை பார்க்க கற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய முகங்களும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஏழ்மையிலும் நோயிலும் அவர்கள் முகத்தில் தெய்வீக மகிமையும் அழகும் பிரகாசித்தது. இதே சங்கீதத்திலிருந்து 4, 6, 17, 19வது வசனங்களில் சங்கீதக்காரன் பல இன்னல்களுக்குள் ஆளாவதை பார்க்கின்றோம். ஆனால் அவன் கர்த்தரிடம் வந்து அவரை கண்டபோது அவனுடைய எல்லா பயங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்டான். அவனுடைய தொல்லைகள், துன்பங்கள் அனைத்தும் மறைந்தது. அநேகர் சொல்லுவார்கள், உங்கள் பேச்சை கேட்க எனக்கு நேரம் கிடைத்தால், என்னிடம் பேச உங்களுக்கு நேரம் கிடைத்தால் உங்கள் கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் சொல்வீர்கள் என்று. ஆனால் கேளுங்கள், உங்கள் கஷ்டத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள். அவற்றை உங்கள் அண்டை வீட்டாரிடமோ போதகர்களிடமோ வேறு யாரிடமும் சொல்லாதீர்கள். அவர்களால் முடிந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த தேவ மனிதனாகிய தாவீது அவனது சிநேகிதர்களை கொண்டு முயற்சி செய்தான். அவர்கள் அவனை தோல்வியடைய செய்தனர். அவனுக்கு யோனத்தான் என்ற ஒரு சிநேகிதன் இருந்தான். அவன் அவனை மிகவும் நேசித்தான். அவன் ராஜாவின் குமாரன். அவன் அவனுக்கு உதவ முயன்றும் அவனால் முடியவில்லை. தாவீது மற்ற ராஜாக்களிடம் சென்றான். அவர்களும் அவனுக்கு தோல்வியை கொண்டு வந்தார்கள். இறுதியில் தேவனை தேடினதாக பார்க்கிறோம். வேறு விதமாக கூறினால் அவன் தேவனை கண்டான். பிறகு எனக்கு இனி வேதனையும் இல்லை, சோதனையும் இல்லை, துன்பங்களும் இல்லை, அவைகள் அனைத்தும் போய்விட்டது. கர்த்தர் எனக்கு உதவி செய்ததை பாருங்கள். அவர் என்னுடைய எல்லா பயங்களிலிருந்தும் என்னை விலக்கி விடுவித்தார். அவன் இன்னும் மலைக்குகையில் வாழ்ந்தாலும், அவன் இன்னும் அதே சிரமங்களில் இருந்த போதிலும், சவுலால் இன்னும் பின்தொடர்ந்தாலும், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் பயங்கள், துன்பங்கள், சோதனைகள் மற்றும் தொல்லைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்னை விடுவித்தார். இவ்வாறே அவர் உங்களையும் விடுவிப்பார்.